எண்ணெய் நிறுவனங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். எல்பிஜி டேங்கர் லாரிகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடுவது தொடர்பான புதிய விதிமுறைகளை தளர்த்த வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் நேற்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் கோவையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாததால் போராட்டத்தை தொடர்வதாக தெரிவித்தார். அபராத தொகைன்னு என்றுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இந்த தொழில் செய்து அபராத தொகை என்பது போடும் பொழுது அது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. பணம் என்பதை விட பொதுமக்கள் பாதிப்பு என்பதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. இன்னும் 2-3 நாட்களில் நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். நாங்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்து அரசாங்கத்திடமும் தமிழக முதலமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று பெட்ரோலியம் அமைச்சரிடம் இதை கொண்டு சென்று எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்து வையுங்கள் என்று நாங்கள் அவர்களிடமும் கோரிக்கை வைக்க உள்ளோம்.